Hi friends, இன்னைக்கு டெக் ரிவ்யூ எபிசோட்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா நம்ம யூஸ் பண்ற ஃபோன்ல பேட்டரி சார்ஜை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் and அடிக்கடி சார்ஜ் பண்ற தேவையில்லாம எப்படி யூஸ் பண்ணலாம் என்பதை பற்றி தான் இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். So welcome to Tamil Wisdom channel. நான் ஹுசைன். வாங்க இன்னைக்கு எபிசோட்ல போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே சைடில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம வாழ்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் மொபைல்ன்றது பேசிக் நீடாகவே மாறி போச்சு. அதுலேயும் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 2016 உலக அளவில் எடுத்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது 2.1 பில்லியன், அதாவது 210 கோடி மக்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்கன்னு. இதுவே 2019 2.71 பில்லியன், அதாவது 270 கோடி மக்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்கன்னு அந்த ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. ஸோ நாளுக்கு நாள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க பெர்சன்டேஜ் உலக அளவில் அதிகரிச்சுட்டு போனாலும் நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற பெரிய இஷ்யூ தான் இந்த இஷ்யூக்கு நம்ம சொல்கிற ரீசன் ஃபோன் மாடல் சரியில்லை, பேட்டரி சரியில்லை, சார்ஜர் செட் ஆகுதில்லை, இப்படித்தான் நம்ம சொல்கிறோமே தவிர நம்ம ஃபோனில் நம்ம செய்கிற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பற்றி நம்ம என்னைக்காவது திங்க் பண்ணி பார்த்துருக்கோமா? ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் என்னென்ன, அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம பண்ணுற மிஸ்டேக்கில் ஒன்று தான் எப்போவுமே வைஃபை மோடையோ அல்லது டேட்டா மோடையோ ஒன் பண்ணி வைக்கிறது. நம்ம இப்படி பண்ணுறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பேட்டரி சார்ஜும் ட்ரைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் பேக்ரவுண்டில் ஆப்ஸ் ரன் ஆகிக்கிட்டே இருக்கிறதால நமக்கு டேட்டாவும் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் சீக்கிரமாகவே நம்ம நெட் டேட்டா முடிஞ்சிருதுன்னு. இந்த மிஸ்டேக்ஸை எப்படி அவாய்ட் பண்ணலான்னு இப்போ நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு வைஃபை மோடையோ டேட்டா மோடையோ ஒன் பண்ணுறது எப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் பேக்ரவுண்டில் ஆப்ஸ் டேட்டா யூசேஜ்னு ஒன்று இருக்குது, அதை எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு தெரியாத நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லித்தரலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் செட்டிங் போங்க. அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா யூசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணினீங்கன்னா அப்புறம் மொபைல் டேட்டா யூசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா ஆப்ஸும் அந்த பேஜில் டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணாத ஆப்ஸ் எது, அப்புறம் ஆப்ஸுக்கு டேட்டா தேவையில்லைன்னு நினைக்கிற ஆப்ஸை செலக்ட் பண்ணி அதில் எல்லோ பேக்ரவுண்ட் டேட்டா யூசேஜ் என்றதை ஆஃப் பண்ணினீங்கன்னா இனி இந்த ஆப் பேக்ரவுண்டில் ரன் ஆகாது. ஸோ நம்ம பேட்டரி சார்ஜ் அண்ட் டேட்டா ரெண்டையுமே நம்ம சேவ் பண்ணிக்கலாம். iOS ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் செட்டிங் போங்க. அதில் ஜென்ரல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ரீஃப்ரெஷ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தேவையில்லாத ஆப்ஸை ஆஃப் பண்ணிடலாம். இதை இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணியும் ஆஃப் பண்ணலாம், இல்லைன்னா இந்த சர்வீஸையை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நோட் இருக்கும், அதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணுறது பேட்டரி லைஃபை சேவ் பண்ணும் அப்படின்னு. நம்ம பண்ணுற அடுத்த மிஸ்டேக் தான் நம்ம மொபைலில் நம்ம தேவைக்கு அதிகமாகவே ஸ்க்ரீனோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறது. இது கண்டிப்பாக பேட்டரி சார்ஜை சீக்கிரமாகவே ட்ரைன் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, எப்போவுமே மிக்ஸ் பிரைட்னஸில் மொபைல் யூஸ் பண்ணுறது நம்ம கண்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டு பண்ணுன்னு பல ரிசர்ச் சொல்லுது. இதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ ஒன்றே போடலாம்னு இருக்கேன், அப்போது அதை பற்றி இன்னும் விரிவாக பேசலாம். பிரைட்னஸால் பேட்டரி ட்ரைன் ஆகிறத எப்படி ஸ்டாப் பண்ணலாம்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ் ஃபர்ஸ்ட் செட்டிங் போங்க. அதில் டிஸ்பிளேன்னு உள்ள ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஆட்டோ பிரைட்னஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணினீங்கன்னா நீங்கள் இருக்க ரூம் லைட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ் செட் ஆகிடும். ஸோ உங்கள் கண்களுக்கு பிரைட்னஸால் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாது. நீங்கள் பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த ஸ்லேட்டரை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருந்து ஆரஞ்சு கலருக்கு மாறும். அதோட ரீசன் என்னென்னா மிக்ஸ் பிரைட்னஸ் எப்போவுமே நம்ம கண்களுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கும் அண்ட் பேட்டரி ஜாஸ்தியாகவே ட்ரைன் ஆகும் என்றதை தான் அந்த ஸ்லேட்டர் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இந்த ஆட்டோ பிரைட்னஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் ஃப்ரண்ட் சைடில் சில சென்சர் இருக்குது. அதில் ஒன்று தான் லைட் சென்சர். இதோட வேலை என்னென்னா, நம்ம ஆட்டோ பிரைட்னஸ் மோட் ஆன் பண்ணதும் நம்ம இருக்கிறது ஒரு பிளேஸாக இருக்கலாம் அல்லது ரூமாக இருக்கலாம், ஈவன் நம்ம அவுட்டோரில் இருந்தால் கூட நம்ம அட்மாஸ்பியர் இருக்க லைட் சென்சரை டிடெக்ட் பண்ணி, அது சன்னாக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்க ரூம் லைட்டாக இருந்தாலும் அதோட வெளிச்சத்தை டிடெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற மொபைலோட ஸ்க்ரீன் பிரைட்னஸை அதுவாகவே அட்ஜஸ்ட் பண்ணுறதால நம்ம கண்களுக்கோ நம்ம மொபைல் பேட்டரி சார்ஜுக்கோ எந்த பாதிப்பும் வராமல் தடுக்குது. பட் இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகணும்னா நம்ம மொபைலில் லைட் சென்சர் ஒர்க் ஆகினா மட்டும்தான் நம்மளால் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். அப்போது லைட் சென்சர் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு தானே கேட்குறீங்க?
இதை நம்ம சாதாரணமாக செட்டிங்கில் போய் தெரிஞ்சிக்க முடியாதுங்க. அதுக்குன்னு ஒரு சூப்பர் டிப்ஸ் ஒன்று இருக்குது. அதுக்கு மட்டும் இல்லை, நம்ம மொபைலில் உள்ள ஹார்ட்வேர் பார்ட்ஸ், அதாவது ஸ்பீக்கராக இருக்கட்டும், மைக்காக இருக்கட்டும், ஜிபிஎஸ், ஃபோனில் உள்ள டச் ஸ்க்ரீன், இது எல்லாமே பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா, அதில் சின்ன சின்ன ப்ராப்ளம் ஏதாவது இருக்குதான்னு தெரிஞ்சுக்க ஆண்ட்ராய்டில் ஒரு சீக்ரெட் கோட் ஒன்று இருக்குது. அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். இந்த ஆண்ட்ராய்ட் சீக்ரெட் கோட் பற்றி தனி ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கேன். செகண்ட் ஹேண்ட் மொபைல் வாங்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இப்போ நம்ம லைட் சென்சரை பற்றி மட்டும் இப்போ பார்க்கலாம். உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் டயல் பேட் போயிட்டு *0*# டயல் பண்ணுங்கள். ஒரு டெஸ்டிங் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் மொபைல் ஹார்ட்வேர் பார்ட்ஸை செக் பண்ணுற நிறைய ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அதில் சென்சர்ஸ்ன்னு இருக்க பாக்ஸை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்கள் மொபைலில் இருக்க அத்தனை சென்சர்ஸும் டிஸ்பிளே ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா சில நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதோட அர்த்தம் அந்த சென்சர்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அதில் லைட் சென்சர்ஸ் என்ற செக்ஷனை பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் சம்டைம் ரன் ஆகாமல் கூட இருக்கலாம். உடனே சென்சர் ஒர்க் ஆகலைன்னு பயந்துட வேணாம். தட் இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். அந்த சென்சரை செக் பண்ண உங்கள் கையால் நான் இப்போ பண்ணுற மாதிரி லைட் சென்சரை கவர் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனோட கலர் க்ரீன் கலரில் இப்படி சேஞ்ச் ஆகும். கூடவே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸும் சேஞ்ச் ஆகும். அப்படி இதெல்லாம் சேஞ்ச் ஆகிச்சுன்னா வாழ்த்துக்கள், உங்கள் மொபைல் லைட் சென்சர் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போது iOS யூசர்ஸ் ஆட்டோ பிரைட்னஸ் ஆப்ஷனை ஒன் பண்ண முதல்ல செட்டிங் போங்க. அப்புறம் ஜென்ரல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உள்ளே போங்க. அப்புறம் அந்த பேஜில் accessibilityன்றதை செலக்ட் பண்ணினா வர பேஜில் டிஸ்பிளே அக்கமடேஷன்ன்றதை செலக்ட் பண்ணி அதில் ஆட்டோ பிரைட்னஸ்ன்றதை ஒன் பண்ணிடுங்க. அடுத்து நம்மள பாதி பேர் இந்த ஏர்ப்ளைன் மோட ஏதோ ஃப்ளைட்ல போகும்போது தான் போடணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் அது அப்படி இல்லைங்க. இந்த ஆப்ஷனை குறிப்பாக நம்ம நைட்டில் தூங்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நைட்டில் நம்ம தூக்கம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சைலண்ட் மோடில் போட்டு தூங்குவோம். அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக இனி ஏர்ப்ளைன் மோடில் போட்டிங்கன்னா ஆவரேஜாக 6 to 8 hours நம்ம நைட்டில் தூங்குறோம்னு வச்சுக்கோம். அவ்வளோ நேரம் நெட்வொர்க்கோட கவரேஜ் சிக்னல் பேக்ரவுண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் நம்ம மொபைலுக்கு கால் வந்தால் கூட ரிசீவ் ஆகும். நம்ம சைலண்ட் மோடில் போட்டு தூங்கினோம்னா கோல் வந்தால் கூட நமக்கு கேட்க போகிறதும் இல்லை. நம்ம தூக்கத்தில் இருக்கிறப்போ வைப்ரேட் மோடில் இருந்தால் கூட அது எந்த அளவு கேட்கணும்னு சொல்லவும் முடியாது. ஸோ அட்டென்ட் பண்ணாத கோலுக்காக ஹோல் நைட் பேட்டரி சார்ஜர் ட்ரைன் பண்ணுறதை விட ஏர்ப்ளைன் மோடில் வச்சோம்னா சப்போஸ் நமக்கு நைட்டில் ஏதாவது கோல் வந்திருந்தால் கூட ஏர்ப்ளைன் மோடை நம்ம ஓப் பண்ணினதும் மிஸ் கால் அலர்ட் வரும். அண்ட் இடி மின்னல் போன்ற ஆபத்திலிருந்து நம்ம மொபைலை சேஃபும் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு மொபைல் ஓப் பண்ணிகிட்டே தூங்கிடலாம்னு நினச்சிங்கன்னா அதுவும் பண்ணலாம். பட் ஏதாவது எமர்ஜென்சிக்கு உங்கள் மொபைலோட டோர்ச் லைட்டை ஒன் பண்ணுறாலோ ஏதாவது அர்ஜென்ட் கால் பண்ணுறாலோ மொபைலை ஒன் பண்ணி அப்புறம் யூஸ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே புரியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஏதாவது வீடியோ பார்க்குறண்டாலோ மியூசிக் கேட்குறண்டாலோ ஏர்ப்ளைன் மோட்டில் போட்டுக்கிட்டே கேட்கலாம். ஸோ கால் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. மொபைலை ஓப் பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் பண்ண முடியாது நிச்சயமாக. மொபைலில் இருக்க இந்த சூப்பர் ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது எப்படின்னா செட்டிங் போயிட்டு ஏர்ப்ளைன் மோட்ன்றதை ஒன் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஷார்ட்கட் ஆப்ஷனில் இந்த ஏர்ப்ளைன் மோட் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணலாம். அடுத்து நம்மள நிறைய பேர் செய்கிற பெரிய மிஸ்டேக் தான் எப்போவுமே லொக்கேஷன் ஒன் பண்ணி வைக்கிறது. சில பேருக்கு அது ஒன்றில் தான் இருக்குன்னு தெரியாமலேயே மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் பேட்டரி சார்ஜ் ட்ரைன் ஆகுது மட்டும் இல்லைங்க, நீங்கள் இப்போது எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கன்னு யாராவது நினச்சாங்கன்னா ஒரு சில வழி மூலமாக உங்கள் லொக்கேஷனை ட்ராக் பண்ணலாம். இதில் நல்லது இருந்தாலும் கூட கெடுதலும் கூடவே இருக்கிறதால நம்ம ப்ரைவசிக்கு பாதிப்பு வர மாதிரி ப்ராப்ளம்ஸ் இதனால் கூடவே வரலாம். ஸோ எப்போ தேவையோ அப்போ மட்டும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மறக்காமல் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம பேட்டரி லைஃபையும் இன்க்ரீஸ் பண்ணலாம், கூடவே நம்ம ப்ரைவசியையும் சேவ் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் யூசர்ஸ் லொக்கேஷனை எப்படி ஓப்பன் பண்ணலாம்னு பார்க்கலாம். மேலே உள்ள ஸ்லைடரை இப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா அதில் இந்த லொக்கேஷன் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆப்பிள் யூசர் செட்டிங் போயிட்டு அதில் ப்ரைவசி என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணினா லொக்கேஷன் பேஜ் வரும். அதில் லொக்கேஷனை ஓப்பன் பண்ணலாம். இல்லைன்னா ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது எப்ஸுக்கு மட்டும் லொக்கேஷன் பேக் ஆகணும்னா இப்படி இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நான் சொல்ல போகிற மிஸ்டேக் நம்ம எல்லாருமே பண்ணிப்போம், நான் கூட பண்ணியிருக்கேன். பேட்டரி சார்ஜை சேவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு பேட்டரி சேவிங் ஆப்ஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணுறது தான். இது எவ்வளோ பெரிய மிஸ்டேக்னு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஃப்ரூட் பாஸ்கெட் இருக்குன்னு வச்சுப்போம். அதில் ஆல்ரெடி நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதில் இன்னொரு ஆப்பிளையோ ஆரஞ்சையோ போட்டிங்கன்னா வெயிட் குறையுமா கூடுமா? கண்டிப்பாக இருக்கிற வெயிட்டை விட வெயிட் கொஞ்சமாவது கூடும். அது மாதிரி தான் நம்ம ஃபோனில் இருக்க ஆப்ஸ் ரன் ஆக எவ்வளவு சார்ஜ் தேவைப்படுமோ அதை விட ஜாஸ்தியாக தான் இன்னொரு ஆப்பை நாம் இன்ஸ்டால் பண்ணும்போது எந்த ஆப்பும் ரன் ஆகிறதுக்கு சேர்த்து பேட்டரியிலிருந்து தான் சார்ஜ் போக போகுது. ஸோ நான் முன்னாடி சொன்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணாமல் இருந்தாலே பேட்டரி ட்ரைன் ஆகிறத ஸ்டாப் பண்ணிடலாம். அதெல்லாம் நம்ம பண்ணாமல் அது பண்ணுறதுக்குன்னு பேட்டரி சேவிங் ஆப்னு ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவது மிகப்பெரிய தவறு. இனி அந்த தப்பை பண்ணாதீங்க.
இப்படி பேட்டரி சேவிங் ஆப்ஷன் தேவையில்லாத இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மொபைல்லே இருக்க சூப்பர் ஆப்ஷன் தான் இந்த பேட்டரி சேவர் ஆப்ஷன். இப்போ வர்ற எல்லா லேட்டஸ்ட் மொபைல்லையும் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதையும் கூட நீங்கள் நைட்டில் தூங்கும்போது ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு தூங்கலாம். இல்லைன்னா மொபைல் அதையும் யூஸ் பண்ணாத நேரங்களில் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டால் தேவையில்லாமல் பேட்டரி ட்ரைன் ஆகிறத நீங்கள் தடுக்கலாம். பேட்டரி சேவிங் ஆப்ஷன் நம்ம மொபைலில் நம்ம இன்ஸ்டால் பண்ணினா அது பண்ணுற வேலையை தான் மொபைல்லே டிஃபால்ட்டாக வர்ற இந்த பேட்டரி சேவர் ஆப்ஷன் நம்ம மொபைலில் பண்ணுது. ஓகே, இப்போ இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் யூசர் இதை செட்டிங் போய் பண்ணிக்கலாம். பட் அதை விட ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தடில் மேலே உள்ள செட்டிங் பண்ண ஸ்லைடரை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேட்டரி சேவர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு பாப்அப் மெனு ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் 2 ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும். அதில் மீடியம் பேட்டரி சேவரை செலக்ட் பண்ணினா எவ்வளோ நேரம் மொபைலில் யூஸ் பண்ணலாம், மேக்ஸ் பேட்டரி சேவரை செலக்ட் பண்ணினா எவ்வளோ நேரம் மொபைலில் யூஸ் பண்ணலாம்னு காமிக்கும். அதில் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. iOS யூசர்ஸ் செட்டிங் பண்ண ஸ்லைடரை கீழே இருந்து மேலே இது மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணி அதில் இந்த பேட்டரி ஐக்கனை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டு இந்த பேட்டரி சேவர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணினீங்கன்னா உங்கள் மொபைல் பேட்டரியில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாத பட்சத்தில் மோர் தென் 5 days உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணலாம். நான் இதை சும்மா சொல்லலைங்க, நான் பர்சனலாக ட்ரை பண்ணி பார்த்து தான் சொல்கிறேன். அட் த சேம் டைம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எப்படி பேட்டரி சார்ஜ் டவுன் ஆகாமல் மொபைல் யூஸ் பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்பாங்க. அவங்களுக்கு நான் சொன்ன டிப்ஸை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம்னு இந்த வீடியோவை கிரியேட் பண்ணேன். ஸோ நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி சார்ஜோட பெர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பண்ணுற மிஸ்டேக் தான் ரிங் சவுண்ட், நோட்டிஃபிகேஷன் சவுண்ட், அப்புறம் சைலண்ட் மோட், சாஃப்ட் கீ எல்லாத்துக்குமே வைப்ரேட் ஆக்டிவேட் பண்ணி வைக்கிறது. இதை நீங்கள் சைலண்ட் மோட்டில் மட்டும் யூஸ் பண்ணால் தாராளமாக போதும். பட் நம்ம மொபைலில் எல்லா அலர்ட்டுக்கும் இந்த ஆக்டிவ் பண்ணி வச்சிங்கன்னா பேட்டரி ட்ரைன் ஆகிறது மட்டும் இல்லைங்க, பேட்டரியோட லைஃப் கண்டிஷன் கூட இது ரொம்பவே பாதிக்கும். அப்போது நீங்கள் கேட்கலாம், அப்புறம் எதுக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு. குறிப்பாக நம்ம மீட்டிங்கில் இருக்கிறப்போ அல்லது டெம்பிள், மோஸ்க் அல்லது சர்ச்சில் இருக்கிறப்போ நம்ம மொபைல் சவுண்ட் வெளியே கேட்கக்கூடாது, இல்லைன்னா மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா மட்டும் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அதுக்காகத்தான் அந்த ஆப்ஷன் இருக்கே தவிர நம்ம எல்லா அலர்ட்டுக்கும் வைப்ரேஷன் ஆக்டிவேட் பண்ணி வைக்கிறதால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டினியூஸாக மெசேஜஸ் அண்ட் கால்ஸ் வரும்போது பேட்டரி அதுக்கான சார்ஜ் அதிகமாகவே வைப்ரேட் மோட்டருக்கு கொடுக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் சீக்கிரமாகவே டவுன் ஆகிரும். அப்புறம் நம்ம சார்ஜ் போடும்போது பேட்டரி ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்மார்ட் மொபைலில் இருக்கிற ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தாங்க இந்த ஹீட்டிங். சார்ஜில் போட்டிருக்கப்போ மொபைல் பேர்ன் ஆகிறதோ, நம்ம பாக்கெட்டில் நம்ம ஹேண்ட்பேக்கில் மொபைல் இருக்கிறப்போ மொபைல் பேர்ன் ஆகிறதுக்கும் வெடிக்கிறதுக்கும் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டிங் தாங்க. ஸோ சைலண்ட் மோடுக்கு மாத்திரம் இந்த வைப்ரேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு என்னை கேட்டிங்கன்னா நான் மொபைல் வாங்கினது முதல்ல ஆஃப் பண்ணுறது இந்த வைப்ரேட் மோட்டை தாங்க. வைப்ரேட் மோட் ஆன் பண்ணி வைக்கிறது பேட்டரியோட சார்ஜ் சீக்கிரமே டவுன் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன். அதுவும் நீங்கள் சோஷியல் மீடியா ஆப்ஸ் போன்ற மெசேஞ்சர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற ஆப்ஸில் நீங்கள் செக் பண்ணும்போது ஒவ்வொரு கீ ப்ரெஸுக்கும் கீ டோன் ஒர்க் ஆகிறதும் அதோட வைப்ரேட்டும் ஒர்க் ஆகிறதும் பேட்டரி சார்ஜை ரொம்பவே ட்ரைன் பண்ணும். ஸோ அதை எப்படி ஓப் பண்ணலாம்னு இப்போ பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க முதல்ல செட்டிங் போயிட்டு அப்புறம் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதில் வைப்ரேட் வைல் ரிங்கிங் என்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிடுங்க. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கீழே போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் சவுண்ட்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் போங்க. அதில் வைப்ரேட் என்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிடுங்க. அப்புறம் மறுபடியும் மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்து டச் சவுண்ட் அண்ட் கீபோர்ட் சவுண்ட் என்ற 2 ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணிடுங்க. இந்த ஆண்ட்ராய்ட் மொபைலில் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 7.0 அதாவது நர்கட் என்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இருக்குது. இதுவே உங்கள் ஆண்ட்ராய்ட் மொபைலில் வேறு வகையான ஓஎஸ் இருந்தால் அதில் சில மெனு அண்ட் ஆப்ஷன் முன்ன பின்ன சேஞ்சாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்கள் மொபைலில் பண்ண முடியலைன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடியுமான வர அதுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே போல் iOS யூசர்ஸும் நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்கள் மொபைலில் பண்ண முடியலைன்னா வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ iOS மொபைலில் எப்படி வைப்ரேஷன் மோட்டை ஆஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். iOS யூசர்ஸ் செட்டிங் போயிட்டு சவுண்ட்ஸ் என்ற டெப்பை செலக்ட் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்க வைப்ரேஷன் ஆப்ஷனை ஆஃப் பண்ணுங்கள். அப்புறம் ஜென்ரல் டெப்பை ப்ரெஸ் பண்ணி அதில் accessibility என்றதை செலக்ட் பண்ணி வைப்ரேஷன் என்ற ஆப்ஷனை ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் ஃபைனல் செக்மெண்ட் வந்துட்டோம். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணின இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மொபைல் பேட்டரி லைஃபை இன்க்ரீஸ் பண்ணி அண்ட் அடிக்கடி பேட்டரி சார்ஜ் டவுன் ஆகிறதுலேருந்து உங்கள் மொபைல் பேட்டரியை சேவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல விஷயங்களை கற்றுக்கிட்டோம்.
உலக அளவில் ஸ்மார்ட் ஃபோன் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்க, ஆண்ட்ராய்ட் மொபைலில் சீக்ரெட் கோட் யூஸ் பண்ணுறது எப்படி, மொபைலோட பேட்டரி ஹீட் ஆகிறதுக்கு என்ன காரணம், மொபைல் ஃபோனில் லைட் சென்சர்னா என்னது, அதை எப்படி செக் பண்ணலான்னு பல விஷயங்களை கற்றுக்கிட்டேன் இல்லைங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்க கருத்தையும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அதையும் அடுத்த என்ன டாபிக் பத்தி பேசலாம் இல்லைன்னா ஸ்பெசிபிக்கா எதையாவது பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல நெக்ஸ்ட் வர வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, அறிவோம் தெளிவோம் அறிவில் உயர்வோம்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய், டேக் கேர். எல்லா புகழும் இறைவனுக்கே.